இருக்கு. அதனால திருமங்கை ஆழ்வார் திருமொழிக்கு பெரிய திருமொழின்னு பேர் வந்துருக்கு. ஆனால் நாச்சியார் திருமொழின்னு சொல்லி அந்த நாச்சியார் பேரிட்டு அமைந்த திருமொழி இந்த திருமொழி. அப்ப நாச்சியார் நாச்சியார்னா பேரு ஆண்டாளுக்கு. அதற்காக இதுக்கு நாச்சியார் திருமொழி அப்படிங்கிற பெயர் வந்தது. இதுக்கு என்ன ஏத்தம்ங்கிறத ஒரே ஒரு சரித்திரத்தை மட்டும் சொல்றேன். நாளைக்கு அந்த கிரந்தத்தோட பெருமையை சொல்றேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருமஞ்சனம் திருவேங்கடமுடையானுக்கு. சாமானியமா தமிழ்நாட்டுல சனிக்கிழமை தான் பெருமாள் உங்களுக்கு போகணும்னு வச்சுட்டு இருக்கா பல பேர். நித்தியமே பெருமாளை சேவிக்கணும், அது வேற விஷயம். அது வைஷ்ணவாளுக்கு உண்டானதில்லை, அது பிரபன்னாளுக்கு தான். வைஷ்ணவாள் எல்லா பெருமாளையும் சேவிப்பா. ஆனா எம்பெருமானார் தரிசனத்துக்குன்னு வந்த அந்த பிரபன்னால் அந்த பரமை காந்திகள் ஸ்ரீமன் நாராயண மட்டும்தான் சேவிப்பார்கள். அப்பேற்பட்ட சனிக்கிழமை பெருமாளுக்கு போகணும், சனிக்கிழமை திருமஞ்சனம், சனிக்கிழமைன்னு ஒன்று வச்சுட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல. ஆனா திருமலை திருப்பதியில திருவேங்கடமுடையானுக்கு எப்போதும் வெள்ளிக்கிழமை கார்த்தால திருமஞ்சனம். அன்னைக்கு சாத்துமுறை லேட் ஆகும். வழக்கமா சாத்துமுறைக்கு எல்லாரும் போய் குளிச்சுட்டு வைஷ்ணவர்கள்லாம் காத்துட்டு இருப்போம். ஜீயர் சுவாமியோட போலாம் அப்படின்னு 4 மணிக்கே காத்துட்டு இருப்போம். ஆனா அன்னைக்கு 6 மணி ஆகும் ஜீவாமி எழுந்துருல. அன்னைக்கு கார்த்தால எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் கண்டுடணும். உடம்பு பூரா அது கிட்டத்தட்ட சங்கு என்ன, சக்கரம் என்ன, ஆயுதங்கள் என்ன, திருவடி என்ன, திருமார்பு என்னன்னு சொல்லி கழுத்துக்கு கோரம், இப்படியே கிரீடம் முதற்கொண்டு பெருமாள் கிரீடம் அந்த கேசாதி பாதம் வரைக்கும் ஒரு 62 கிலோ நகைய ஆபரணத்தை சுமந்துட்டு இருக்கார் பெருமாள். 62 கிலோ ஆபரணத்தையும் படிகளஞ்சி வைக்கணும். அப்படி வைக்கிற பட்சத்துல திருமார்புல தாயார் திருமருமார்வ நின்னை சிந்தையுள் திகழ வைத்துன்னு சொல்றோமே, அந்த மாதிரி திருமருமார்வன் இருக்கான். இருந்தாலும் அவ பெரிய பதக்கம், ரெண்டு பக்கமும் 2 தாயார் தங்கத்துல பெரிய பதக்கமா இருப்பா. அதையும் கலட்டி வைக்கணும். அப்படி கலட்டி வைக்கும் போதுதான் பார்த்தார் எம்பெருமானார், ஓஹோ தாயாரை பிரிச்சுட்டமே, சரி திருமஞ்சனத்துக்கு ஸ்தமனம் ஆகட்டும், நீங்க எல்லாரும் நாச்சியார் திருமொழி சேவிங்கோ. நீங்க நாச்சியார் திருமொழி சேவிச்சாதான் திருமார்பில் விட்டு இவள் எப்போதும் பிரிவதில்லை. இருந்தாலும் இந்த ஆபரணத்தையும் கலத்தி வைக்கிறோம். ஆபரண ரூபத்துல பிராட்டி இருக்கா, இருந்தாலும் மனசு கேட்கல, நீங்க நாச்சியார் திருமொழி சேவிங்கோ, அப்பதான் எம்பெருமான் தரிப்பன்னு உடையவர் காலத்துல ஏற்படுத்தி வச்சது. இந்த சரித்திரம் சாமானியமா எல்லாருக்கும் தெரியாது. அந்த திருமலையில கைங்கரியம் பண்ணக்கூடிய ஏகாங்கி சுவாமி, ஜீயர் சுவாமி, அவளுக்கு தான் இந்த ரகசியம் தெரியும். ஆக அந்த ஒரு நிமிஷம் அந்த பிராட்டியை விட்டு பொறுக்கலை எம்பெருமானுக்கு நாச்சியார் திருமொழி சேவிச்சாதான் அவனுக்கு கொஞ்சம் சாந்தம் உண்டாகும். அதற்காக நாச்சியார் திருமொழிக்கு உண்டான பெருமை திருவேங்கடமுடையான் சன்னதியில ரொம்ப ஏத்தம். அத அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த அந்த கிரந்தம், அந்த கிரந்தத்தை நாம இதுலேருந்து அத்தியனம் பண்ண போறோம். அதுல 143 பாசுரம் இருக்கு. 140 3 வாழியேன்னு சொல்றோம். அந்த நல்ல அத்தியனம் பண்ணுவோம் இந்த நாச்சியார் திருமொழியை. அப்பப்போ இந்த நாச்சியார் திருமொழிய பெருமை என்ன, இந்த நாச்சியார் திருமொழியை பத்தின பூர்வாச்சாரியர்கள் அபிப்பிராயம் என்ன, அது அப்பப்போ சில விஷயங்களை ஞாபகப்படுத்துறேன். அடியன் உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை, அடியன் ஞாபகப்படுத்துறேன். இன்னைக்கு இப்போ வைகுண்ட கத்தியத்தோட அடுத்த பகுதி நாச்சியார் திருமொழியில ஒரு 2 10 வச்சுக்கலாம். தையொரு திங்களும் தரைவிளக்கின்னு ஆரம்பிச்சு வச்சுக்கலாம். மார்கழி திங்கள் மகிழ்ந்தறைந்த நன்னாளா தையொரு திங்களும் தரைவிளக்கி மாசி மண்டலம் விட்டு பங்குடி நாள் கடை பாரித்தோம். மார்கழி தை மாசி பங்குனி, பங்குனி உத்திரத்தோட முடிச்சுட்டா தாயார். அந்த மாதிரி நமக்கும் ஒரு தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி எல்லா பிரபந்தத்துக்கும் மேல திருமாலை சேவிச்சு பெரிய பெருமாளை அனுபவிச்சோம். இப்ப நாச்சியார் திருமொழி சேவிச்சும் பெரிய பெருமாளை தான் அனுபவிக்க போறோம். நமக்கு அனுபவம் பூரா பெரிய பெருமாள்கிட்டயே இருக்கு, பிரதமாச்சாரியன்ட்டே இருக்கு. அப்படி பெரிய பெருமாள்கிட்ட அனுபவிச்ச எம்பெருமானார் தரிசனம். இது எந்த ராமானுஜமுனி குழு நமக்கு என்னமோ பெரிய பெருமாள் அனுகிரகம் இருக்கு, நாம அந்த அனுகிரகத்தை அடியொற்றி எம்பெருமானாருடைய பரம கிருபையோட அடுத்த பகுதிக்கு செல்லலாம். யோ நித்தியமச்சுத அந்த தனியனை சேவிங்கோ.